Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. நம்ம ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் பேசியிருந்தோம். நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஒன்னா சேர்ந்து அமெரிக்கா உக்ரைன் மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியோட இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயமே கிடையாது. கண்டிப்பா இந்தியாவை இந்த போருக்குள்ள இழுத்தே தீருவாங்கன்னு நான் சொன்ன மாதிரியே இழுத்துட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போறேன். இந்தியா வந்து லிட்டரலா நம்ம வேடிக்கை பார்ப்போம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு, நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம்னு யோசிச்சா அமெரிக்கா வந்து வம்படியா நீ என்ன தனியாக நின்றுட்டு இருக்க, ஒன்று அந்த சைடு சேரு இல்லை இந்த சைடு சேரு, நீ எப்படி தனியாக இருக்கலாம், நான் உன்னை ஏதாவது ஒரு சைடு சேர்க்க போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா யார் பக்கம் போய் சேர போகிறாங்க, இந்தியா போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன, அண்ட் இதனால இந்தியாவுக்கு, இந்தியர்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு, நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கலாம், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நார்த் கொரியா ரஷ்யாவோட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சு உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக ஆல்ரெடி பலமான அடிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேர்ல்டுலே வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஜென்ரலாக அமெரிக்காவுக்கு எதிராக யாரும் ஈஸியாக சண்டை போட முடியாது. புதுசாக 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, டஃப் கொடுக்குறாங்க, இன்ஃபேக்ட் பின்னாடி தள்ளிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட டெய்லி வந்து மெடிசன் மாதிரி சேர்த்துட முடியும். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எம்ஜி ஸ்கொயரில். நவ் தெளிவாக என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோ தான் முதல்ல பார்க்குறேங்கிறவங்களுக்கு அண்ட் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போட்டு முடிச்சிடுறேன். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே போகிறது கேக் வாக் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது கேக் வாக் கிடையாது, அது ஒரு தான் வாக், முள் மேலே நடக்கிற மாதிரி அப்படிங்கிறத வந்து உக்ரைன் நிரூபிச்சிருக்காங்க. உக்ரைன் கிட்ட அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. உக்ரைன் வந்து ஒரு ரொம்ப சின்ன கண்ட்ரி கம்பேர் டு ரஷ்யா. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிற ஆயுதங்கள், கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிற பணம், கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிற டாக்டிக்கல் இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி எல்லாமே வந்து யார்கிட்டேருந்து வந்துட்டு இருக்குனால் யூஎஸ் கிட்டேருந்து, ஜெர்மனி கிட்டேருந்து, பிரிட்டன் கிட்டேருந்து, ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ரஷ்யா வந்து உக்ரைன்கிற ஒரு கண்ட்ரி முன்னாடி இருந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மனிதர்களை தவிர எல்லா ஆயுதங்களும், அன்லிமிட்டெட் பணமும், எல்லா அட்வான்ஸ்டான டெக்னாலஜியும் வந்து கிட்டத்தட்ட உலகத்தோட 5-6 சூப்பர் பவர்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ரஷ்யாங்கிற ஒரு கண்ட்ரி வந்து யூஎஸ், அமெரிக்கா ப்ளஸ் ஃப்ரான்ஸ் ப்ளஸ் ஜெர்மனி ப்ளஸ் பிரிட்டன் ப்ளஸ் கனடா ப்ளஸ் இட்டாலி ப்ளஸ் உக்ரைனை வந்து ஒரு கண்ட்ரி ரஷ்யான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யா 2.5 வருஷம் தாக்கு பிடிச்சது உண்மையிலே பெரிய விஷயம். ரஷ்யாவை தவிர எந்த கண்ட்ரியும் இத்தனை வருஷத்துக்கு இத்தனை கண்ட்ரீஸ்க்கு எதிராக தாக்கு பிடிக்க முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது. தாக்கு பிடிச்சது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து கண்டினியூஸாக உக்ரைனுக்குள்ள அஃபென்சிவ் எடுத்து போயிட்டே இருக்காங்க. இந்த பர்டிகுலர் நேரத்தில் தான் ரஷ்யா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்க நாட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இன்ஃபேக்ட் உலக ஃபுல்லாக ஒரு பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது. அது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அதாவது இன்னைக்கு ஆல்ரெடி அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க, நம்மளுக்கு ஒரு 1 or 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாருமே வந்து பெருசாக குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ரஷ்யாவில் ஆர்மியில் வந்து சேர்றதுக்கு ஆட்கள் இல்லை, லிட்டரலாக அவங்க நாட்டில் ஆட்கள் இல்லை. அப்படியே இருக்கிற கொஞ்சம் பேரும் எலிஜிபிளாக ஆர்மியில் வந்து சண்டை போடக்கூடியவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நார்த் கொரியாவுக்கு தன்னோட போரை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஒரு பாண்டு சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. உனக்குன்னு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன், எனக்குன்னு ஒன்றுனா நீ வந்து நிற்கணுங்கிறது வந்து நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னைக்கு எழுதப்பட்ட ஒரு சட்டம், எழுதப்படாத இல்லை, எழுதப்பட்ட ஒரு சட்டம். ஸோ இப்போ வந்து நார்த் கொரியன் ட்ரூப்ஸ் 10,000 பேர் ரஷ்யாவுக்குள்ளே இறங்கி அவங்க ரஷ்யன் யூனிஃபார்ம் போட்டு ரஷ்யன் பெரேவை வச்சு, லிட்டரலாக நம்ம வந்து ஆல்ரெடி இன்டர்நெட்டில் சில ஃபோட்டோஸ் பார்க்க முடியுது. இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க, உங்களோட ரஷ்யன் யூனிஃபார்ம் சைஸ் என்ன இருக்கணும். இவங்களாம் நார்த் கொரியாவோட இலைட் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்தியாவில் எப்படி வந்து ஸ்பெஷல் டீம்லாம் இருப்பாங்க, பயங்கர அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, அவங்க போரெல்லாம் வந்து வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நார்த் கொரியாவோட ஒரு ஸ்பெஷல் டீம் 10,000 பேர் அவங்களுக்கு ரஷ்யன் யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டு அவங்க ரஷ்யன் பார்டரை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கர்ஸ்க் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரீஜன் இருக்குது. இது வந்து ரஷ்யாவுக்கா உக்ரைனுக்கான ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இடத்த வந்து உக்ரைனை பின்னாடி தள்ளிட்டாங்க. யாரு? ரஷ்யாவும் உக்ரைனும், ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஒன்னா சேர்ந்து அமெரிக்க படைபலம், அமெரிக்க ஆயுத பலம், பிரான்ஸ் ஆயுத பலம், ஜெர்மன் ஆயுத பலம், பிரிட்டன் ஆயுத பலம், உக்ரைனிய படைபலம், இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறப்போ அதை ரஷ்யா நார்த் கொரியாங்கிற இந்த 2 கண்ட்ரீஸோட பவர் ஒன்னா சேர்ந்து பின்னாடி தள்ளிட்டாங்க. இது லேட்டஸ்ட் நியூஸ். 48% ஆஃப் கர்ஸ்க் ரீஜன் எதை வந்து உக்ரைனோட கண்ட்ரோலில் இருந்துச்சோ அதில் 50க்கு ஆல்மோஸ்ட் 48% கரெக்டாக அதை இப்போ புதுசாக வந்த நார்த் கொரியன் ஸ்பெஷல் ட்ரூப்ஸ் வித் ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் வந்து பின்னாடி தள்ளிட்டாங்க. பட் இது இதோட நிற்க போகிறது கிடையாது. இட் கெட்ஸ் வர்ஸ். இதில் இந்தியா எப்படி இன்வால்வ் ஆகுதுங்கிறத சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க தள்ளிட்டாங்களா,
ஸோ இப்போ சைனா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யார் பக்கம் இந்த போர்லன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஆன்சர். ரஷ்யா, சைனா, நார்த் கொரியாங்கிறது தான் டேக் டீமே. சைனா வந்து தன்னோட இதை உள்ளே இறக்கலை, ஆக்சுவலாக படையை உள்ளே இறக்கலை, பட் நிறைய இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு ஆல்ரெடி நியூஸ் பார்க்க முடியுது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ் எதுன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா உங்களுக்கு வாயில் வரக்கூடிய முக்கியமான கண்ட்ரிஸ் எதாக இருக்கும்? இந்தியா, சைனா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், கொரியா, இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். கரெக்டாக தான் உலகத்தோட மேஜர் கண்ட்ரிஸ். இந்த நான் சொன்ன மேஜர் கண்ட்ரீஸில் இந்தியாவை தவிர எல்லா கண்ட்ரியும் ஏதோ ஒரு சைடு எடுத்துட்டாங்க. இந்தியா மட்டும்தான் கமுக்கமாக இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ரெண்டு சைடுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ், பங்காளி சண்டை கிடையாது. இது வந்து ப்ராப்பர் சண்டை, பக்கத்து ஏரியாக்காரனோட இருக்கிற சண்டை மாதிரி. அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களா இல்லை, நடுவில் இருக்கிற ஏரியா ஏதாவது ஒரு சைடு சூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். இந்த நேரத்தில் இந்தியா இவ்வளோ நாள் சூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இந்தியா வந்து இன்ஃபேக்ட் இதுலேருந்து பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவிலேருந்து நிறைய பெட்ரோல் இருக்குங்க, ஏகப்பட்ட பெட்ரோல் வந்து இந்தியா வாங்கி இந்தியா வந்து ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் வித்துட்ருக்காங்க. ரஷ்யா வந்து டைரெக்டாக ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு, பிரிட்டனுக்கெல்லாம் பெட்ரோல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த போர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன்லாம் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ரஷ்யாவோட சண்டை போட்டுட்ருக்கோம், அவங்ககிட்டேருந்து பெட்ரோல் வாங்கினோன்னா அவங்க கண்ட்ரிக்கே திருப்பி காசை கொடுத்து அவங்கள போரை வந்து பயங்கரமாக ஜெயிக்க வச்சுட்ருக்கோம். ஒரு போர் இன்றைக்கி சண்டை போட்டோன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் பணம். அந்த பணம் வந்து ஆயுதங்களை உருவாக்கும், ஆட்களை உருவாக்கும், என்னெல்லாமோ உருவாக்கும். அந்த பெட்ரோல் பணம் தான் வந்து இன்றைக்கி உலகத்திலே அதிகமான கரன்சி வந்து ரஷ்யா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா கிட்டே நம்ம பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு இந்தியா வந்து தேர்ட் பார்ட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தானே. இந்தியா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க மாட்டீங்களா ரஷ்யா, நீ எனக்கு கம்மியான காசுக்கு தாயேன், எனிவே உனக்கு டிமாண்டே கிடையாது, உன்னை எவனும் வாங்க மாட்டேங்கிறான், அடிமட்ட விலைக்கு நான் வாங்கி இந்தியா இருந்துக்கிட்டு இவங்களுக்கு அதிகமான விலைக்கு வித்துட்றோம். யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு பங்கமான விஷயம்னு. இவங்க டேரெக்டாகவே செல் பண்ணிருந்தாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ பிரச்சனையில் இந்தியா வந்து கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்று நல்லா இந்தியா ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கு. இப்போ உண்மையிலே அதான் நடந்துட்டு இருக்கு. இந்தியா வந்து செம்மையான பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்குது. பட் எவ்வளோ நாளுக்கு நம்மளை இதை பார்க்க விட்டுட்டு இருப்பாங்க? ஏன் இதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அமெரிக்காவுக்கு இந்தியா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இன்றைக்கி அவங்க நாட்டோட பிரசிடென்ட் ஆகிறதுக்கு இந்தியன் வம்சாவளியில் வந்து ஒருத்தங்க லைனில் நிற்கிற அளவுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையானாலும் நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு வீடியோவில் பேசணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, கரெக்டாக? இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், வேர்ல்டுலேயே அதிகமான பாப்புலேஷன், பயங்கரமான ஐடி சோர்ஸு, வி ஆர் ப்ரெடி குட் கண்ட்ரி. நம்ம இன்றைக்கி சைனாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டோம்னு நினைக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அல்டர்னேட்டிவாக இந்தியா இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்தியாவை வந்து அமெரிக்கா பகச்சிக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அமெரிக்கா பகச்சிக்க வேணான்னு முடிவு பண்ணதுனால அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸான ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, பிரிட்டன் யாருமே பகச்சிக்கல. எல்லாரும் ஜிகிரி தோஸ்துப்பா, ஓகேப்பா அப்படின்ட்டு இருந்துட்டாங்க. ரஷ்யாவும் இந்தியாவும் பழக்க வழக்கம் இந்த மாதிரி கிடையாது. நம்ம பழக்க வழக்கம் பல வருஷமாக இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு நாள் பிரச்சனைன்னு வந்தப்போ ரஷ்யா தன்னோட போர் கப்பல்களை நம்மளுக்காக பழங்காலத்தில் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, ஓகேவா? இந்தியா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படின்னா, என்னாலும் அண்ணன் தம்பிப்பா கூட வந்து நிற்கணும் ஆகணும், அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ இந்தியா வந்து ரஷ்யா கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், அமெரிக்கா கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். பட் இது இப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு விட மாட்டாங்க. பிகாஸ் த வார் இஸ் கெட்டிங் பிகர். நிறைய பேர் வந்து என்ன மதன் போர் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, அதனால சொல்கிறேன். பட் எனிவே இந்த போர் வந்து இட்ஸ் கெட்டிங் பிகர், கரெக்டாக? இப்படி பெருசாகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உக்ரைன் தரப்பில் இருந்துக்கிட்டு ஜெலன்ஸ்கி அவங்க நாட்டோட பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, நார்த் கொரியன் ட்ரூப்ஸ் வந்து இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறாங்க, அவங்களோட ஆட்கள் வந்து எங்கள் நாட்டு வீரர்களை, எங்கள் நாட்டு மக்களை வந்து துன்புறுத்த போகிறாங்க, எவ்வளோ நாளுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உனக்கு ஆயுதம் கொடுப்போம், அந்த ஆயுதத்தை நீ தற்காப்புக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும், உன் வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கிறத மட்டும் தான் யூஸ் பண்ணும், அடுத்தவன் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதாவது உன் வீட்டை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்ப்பா, அடுத்தவன் சும்மா இருக்கிறப்ப அவன் மேலே குண்டு போடக்கூடாது, அவன் வீட்டில் போடக்கூடாது, உன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நீ டிஃபென்ஸ் ஆயுதங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நார்த் கொரியா ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றே சேர்ந்து என்ன அடிக்க வர போகிறாங்க, நீங்கள் ஆயுதங்களை தான் கொடுக்குறீங்க, அவங்க படை பலத்தோடு வர போகிறாங்க, வேடிக்கை பார்க்காம என்னை அவங்கள அடிக்க விடுங்க, என் கூடையும் சேர்ந்து சண்டை போடுங்க. அந்த ரெண்டாவது வாக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என் கூட நீங்கள் சேருங்க, வேடிக்கை பார்த்துட்டு நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கூட வந்து சேருங்கன்னு சொல்கிறப்போ ஆயுதங்களை இன்னும் கொடுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அமெரிக்க படைகளும், பிரெஞ்சு படைகளும், ஜெர்மன் படைகளும், பிரிட்டன் படைகளும் வந்து நில்லுங்கன்னு சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியான எல்லா கண்ட்ரிஸும் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருக்காங்க. பட் அதை மீறி அது நடந்துருச்சுனால் திஸ் இஸ் அ குளோபல் கேட்டாஸ்ட்ராஃப் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஒரு மிகப்பெரிய உலக அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு போராக தான் இருக்கும். இதில் இன்னமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரெண்டு சைடும் பிஸ்னஸ் பண்ணிருக்கிற ஒரு கண்ட்ரி தான் இருக்குது உலகத்திலே, இந்தியா தான். இதை பார்த்துட்டு இருக்கிற அமெரிக்கன்ஸ் இருந்துக்கிட்டு இந்தியா என்னென்ன பிஸ்னஸ் தான் ரஷ்யாவோட பண்ணுதுனால் ஆயில், அது ரொம்ப ஆப்வியஸான ஒரு பிஸ்னஸ். பட் அதை தாண்டி என்ன பிஸ்னஸ் ரஷ்யாவோட பண்ணிருக்குன்னு பார்க்குறப்போ, ரஷ்யாவோட ஆயுதங்கள் வந்து வச்சுட்டு நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் வரைக்கும் சண்டை போடுறாங்கல்ல, இந்த ஆயுதங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய அட்வான்ஸ்டான சிப்ஸ் தேவைப்படுது, நிறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜி தேவைப்படுது, சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இதெல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஏன்னா ரஷ்யாவில் அவ்வளோலாம் இல்லை. எங்கேருந்து இது கிடைக்குதுன்னு தேடி பார்க்குறப்போ அதெல்லாம் இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்குன்னு தெரியுது. ஸோ இந்தியாவிலேருந்து போயிட்டு இருக்கக்கூடிய சில பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட
20 கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் ரஷ்யாவை இந்த போரில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு, ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு, சேட்டிலைட்டுக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யன் ஆர்மிக்கு, நார்த் கொரியன் ஆர்மிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. அதில் நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிருச்சுனால், உலகத்தில் இருக்கக்கூடிய 300 கம்பெனிஸ் இந்த மாதிரி யார் யார் ரஷ்யாவுக்கு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் சாங்ஷன் பண்ணுறோன்னு சொன்னதோட இந்தியன் கம்பெனிஸையும் சாங்ஷன் பண்ணிடுச்சு. இவ்வளோ நாள் இந்த போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்தியா வந்து எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் வெளியே இருந்துக்கிட்டு பஞ்சதந்திரத்தில் வர ஸ்ரீமான் மாதிரி ஹாய் சொல்லிட்டு தான் இருந்தோம். பட் இப்போ வந்து அடைச்சி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளை சண்டை போட வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வேடிக்கை பார்க்குறதா நம்மளுக்கு நல்லதுங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அண்ட் இன்ஃபேக்ட் இந்தியா வந்து அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸை கூட வந்து சாங்ஷன் பண்ணுறாங்கிறத நாங்கள் பார்க்குறோம். பட் ரியாலிட்டி என்னன்னா, இந்த கம்பெனிஸ் எதுவுமே இந்தியன் ரூல்ஸை மீறலை. ஸோ அதனால நாங்கள் இவங்களை பிஸ்னஸ் பண்ண விட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ டெக்னிக்கலி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் வந்து ரஷ்யன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சாங்ஷனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஷன்னா என்ன? அமெரிக்காவில் இனிமேல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அமெரிக்காலேயோ, ஃப்ரான்ஸ்லையோ, ஜெர்மனிலையோ ஆர் இங்கிலாந்துலேயோ வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் பண்ணவே முடியாது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களோட ஆர்மிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து இனிமேல் ரஷ்யாவுக்கு, சைனாவுக்கு, நார்த் கொரியாவுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். அவங்க சாங்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உலகத்தில் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, நீ அவன் கூட பேசினா என் கூட பேசாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் நிற்கக்கூடிய இந்தியாவை வந்து இப்போ கம்பெனி கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து எங்கே வருவாங்க? இந்தியன் கவர்மெண்ட் கிட்டே வருவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அமெரிக்கா இருந்துகிட்டு நீ வந்து ரஷ்யா கூட ஹெல்ப் பண்ணுவேனா, ரஷ்யா கூட பேசுவேனா, ரஷ்யாவோட எண்ணெயை வாங்குவேனா, என் கூட பேசாத, என் கூட பிஸ்னஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எந்த அளவுக்கு, அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்னால், நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் இல்லாமல் போகலாம், உங்கள் கையில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற ஆண்ட்ராய்டு இல்லாமல் போகலாம், ஆப்பிள் இல்லாமல் போகலாம், என் கையில் இருக்கிற ஃபோனே இல்லாமல் போகலாம். இன்றைக்கி அமெரிக்கன் கம்பெனிஸ் மேலே ஏகப்பட்ட டிபெண்டன்ஸ் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இந்திய அரசாங்கத்துக்கு இருக்குது, உங்களுக்கு எனக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸை வந்து பில்ட் பண்ணக்கூடிய முக்காவாசி ஆட்கள் இந்தியன்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. சுந்தர் பிச்சையில் ஆரம்பிச்சு இன்றைக்கி புதுசாக சேர்ந்த ஒரு இன்டர்ன் வரைக்கும். ஸோ 2 கண்ட்ரீஸும் அதை டிசைட் பண்ணி ஒரு இடத்த நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸில் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்தியாவில் ஒரு புது எக்கானமியாக உருவாயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் டிக்டாக் ஸ்டார்ஸாகவே உருவாயிட்டு இருந்தாங்க. நிறைய பேரோட வாழ்வாதாரமே டிக்டாக்கை நம்பி இருந்துச்சு, பப்ஜியை நம்பி இருந்துச்சு. ஓவர் நைட்டில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒன்று இந்தியா வந்து சைனீஸ் ஆப்பை நாங்கள் பேன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 100கணக்கான ஆப்பை பேன் பண்ணாங்க. அதில் டிக்டாக்கும் ஒன்று, பப்ஜியும் ஒன்று. ஓவர் நைட்டில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யார் யார் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்களோ எல்லாமே லாக்டு, காணாமல் போயிடுச்சு. நாளைக்கு இதே நிலைமை யூடியூப்க்கு வரலாம், ஃபேஸ்புக்கு வரலாம், இன்ஸ்டாகிராமுக்கு வரலாம், ஸ்னாப்சாட்டுக்கு வரலாம். நம்ம எண்ட்லெஸ்ஸாக சொல்லிட்டே போகலாம். அதை நோக்கி நம்ம போகணுமா? ஸோ இட்ஸ் நாட் ஈஸி கால். ஜென்ரலாக வந்து இந்த கேள்வி இதே நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஜென்ரலாக இந்த கொஸ்டின் கேட்டோன்னு நிறைய பேர் இது ஈஸி தான், நம்ம தான் ரஷ்யா சைட் தானே சூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். பட் ரஷ்யா சைட் சூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து அமெரிக்காவோட சைட் சூஸ் பண்ணுறோன்னா ரஷ்யா நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, த வே தே லுக் அட் அஸ். நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்த ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தான் நம்மளை அடிக்க வராங்கன்னு தெரியுறப்ப நம்ம ஒரு ஃபோன் கால் தான் மேக் பண்ணோம். ரஷ்யா வந்து தன்னோட நேவல் ஃப்ளீட்டை, ஓகேவா, அவங்களோட படை வீரர்களை வச்சுக்கிட்டு அவங்க உயிர் தியாகம் செய்கிறதுக்கும் யோசிக்காமல் நம்மளை நோக்கி வந்தாங்க, நம்மளுக்கான தற்காப்புக்காக. ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் இந்தியாங்கிறது பல வருஷ பழைய ஃப்ரெண்ட்ஷிப். அவங்கள நம்ம விட்டுட்டு நம்ம அமெரிக்கா சைட் போவோமா, இல்லை இதுதான் முக்கியம்னு நம்ம இவங்க கூட இருப்போமா? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்தியா இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் இந்தியாவுக்கு நல்லது. தட் இஸ் மை ஒப்பீனியன். பட் நீங்கள் ஒருவேளை இந்தியா ஒரு சாய்ஸ் மேக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியா யார் சைடு போகணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நார்த் கொரியாவை குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. நார்த் கொரியாவோட தலைவர் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போரில் கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும், ஜெயிக்கிற வரைக்கும் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஒன்றா இருக்கும், எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. வேர்ல்டு லெவலில் ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்காங்க கண்ட்ரீஸ். நம்ம யார் பக்கம் போகணும்? டீம் ரஷ்யாவா, டீம் அமெரிக்காவா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது இந்த கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா, நான் சொன்ன கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். பட் அஃபெக்ட் பண்ணுறப்போ திடீர்னு எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். அங்கே வந்து வெரிஃபைடாக இருக்கும் மதன் கௌரிங்கிற ப்ரொஃபைல். ஃபாலோ பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். I'll see you tomorrow. Bye. Cheers.